இந்தோனேஷியாவில் ஆண்ட இந்து சமய அரசர்கள் நூல்கள்லயும் இந்த இட்லி பற்றிய குறிப்பு இருக்கு. இட்லிக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னா, பொதுவாக சாலையோர ஹோட்டல்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இட்லி இல்லாத இடமே இல்லை. வடராதனே அப்படிங்கிற ஒரு காவியத்துல இந்த இட்லியை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. நமக்கு ஒரு இட்லிக்கு 40 கலோரிகள் கிடைக்கும், 4 இட்லிக்கு 160 கலோரிகள் கிடைக்கும். ஆனா அதனுடைய சைட் டிஷ்லாம் இருக்கு இல்லையா, தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா. அதனால ஒரு இட்லியை சாப்பிடும்போது அதை தொட்டுக்கிற அளவை பொறுத்து குறைந்தபட்சம் ஒரு இட்லிக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான உணவு அப்படின்னு சொன்னோம்னா இட்லி தான். நல்லா ஊற வச்ச அரிசி, உளுத்தம்பருப்பை அரைச்சி பயன்படுத்துகிற இந்த இட்லி மாவுல தான் நாம இட்லி தயார் பண்றோம். இட்லிக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னா, இட்டு அவி அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். பின்னால அது மருவி இட்லியா மாறிடுச்சு. சில பேர் இட்டலின்னு சொல்லுவாங்க. அரிசி மாவுக்கு மாற்றா ரவா, ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் பயன்படுத்தியும் இட்லி சுடுற முறை வந்துடுச்சு. பொதுவா சாலையோர ஹோட்டல்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இட்லி இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு இட்லி பிரபலமானது. இப்ப நாம பயன்படுத்துற இட்லி ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் அறிமுகமான ஒரு உணவு. இதனுடைய பண்டை பெயர் என்ன அப்படின்னா இட்டரிக அப்படின்னு பேர். இதனுடைய பண்டைய பெயர் இட்டரிகன்னு பேரு. பண்டைய இலக்கியங்கள்ல இந்த இட்டரிக பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு. கன்னட மொழியில சிவகோட்டி ஆச்சாரியர் அப்படிங்கிறவரு வடராதனே அப்படிங்கிற ஒரு காவியத்துல இந்த இட்லியை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இப்ப தயாரிக்கப்படுற மாதிரியான இட்லி பண்டைய காலத்தை தயாரிக்கல, அது வேற முறையில இருந்தது. இப்ப தயாரிக்கப்படுற இட்லி ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அறிமுகமானது. இட்லியை பத்தி 1250ஆம் ஆண்டுகள்ல இருந்து வந்த நூல்கள்லாம் அங்கங்க சில குறிப்புகள்லாம் இருக்கு. அதே போல இந்தோனேஷியாவில் ஆண்ட இந்து சமய அரசர்கள் நூல்கள்லயும் இந்த இட்லி பற்றிய குறிப்பு இருக்கு. வெறும் இட்லியை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா அது சுவையாவே இருக்காது. அதனுடைய வெற்றி சுவை நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்காது. அதோட காம்பினேஷனா இருக்கிற சைட் டிஷ் தான் நமக்கு இட்லியை சுவை உள்ளதாக ஆக்கி நம்ம அதிகமாக சாப்பிட வைக்குது. இட்லி ஒரு ஆரோக்கிய உணவு, ரொம்ப எளிதில் செரிமானமாக கூடியது. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய இட்லியில முக்கியமான மகத்துவமே இந்த சைட் டிஷ் தான். குறிப்பா சொல்லணும்னா தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, பூண்டு சட்னி, மிளகாய் சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி, புதினா சட்னி, கத்திரிக்காய் கொஸ்து, வெங்காய சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார், கடப்பா, பருப்பு போடாத தக்காளி சாம்பார், இப்படி பல வகையான சட்னிகள் இதுல உண்டு. இதுதான் நம்ம இட்லிக்கு சுவையை கொடுக்கிற முக்கியமான காரணிகள். எல்லாத்துக்கும் மேல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து செய்கிற இட்லி பொடி இருக்குல்ல, அது ரொம்ப டாப். இந்த சட்னி எல்லாம் தூக்கி சாப்பிடுறது இந்த இட்லி பொடி தான். இந்த இட்லி பொடியில நல்லெண்ணெய ஊத்தி குழைச்சி இட்லி மேல அதை ஊத்தி ஊற வச்சு சாப்பிடுற இட்லி பிரியர்கள் இந்தியாவில் ஏராளம். அதே போல பருப்பு பொடி, பூண்டு பொடி, மிளகாய் பொடி, வேர்க்கடலை பொடி இதெல்லாமும் பிரபலம். ஆந்திரா ஸ்டைல் பருப்பு இட்லி பொடி, ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை இட்லி பொடி, பூண்டு பொடி, மிளகாய் பொடி, வெங்காய சட்னி, கமகமக்கும் புதினா சட்னி, பீர்க்கங்காய் துவையல் இதெல்லாம் பொருத்தமான வகைகளாக இந்த இட்லி தொட்டுக்கிறதுக்கு இருக்கு. இட்லி மாவு அரைக்கும் போது 4 மடங்கு அரிசியும் 1 மடங்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்து அதை ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கு பிறகு தனித்தனியா அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து குழைச்சி சுமார் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் இட்லியை சுட முடியும். இந்த பக்குவம் தான் எல்லா இடங்களிலையும் நடைமுறைப்படுத்தப்படுது. சில பேர் 3 மணி நேரம் கழிச்சு பயன்படுத்துறதோட 12 மணி நேரம் கழிச்சு பயன்படுத்துறது வழக்கத்தில் இருக்கு. ராத்திரி அரைச்சி வச்சிருவாங்க, காலையில தான் இட்லிக்கு அந்த மாவை பயன்படுத்துவாங்க. இது இன்னும் சுவையா இருக்கும். காரணம் என்னன்னா புளிப்பு சுவை கொஞ்சம் ஏறி இருக்கும் அதனால அந்த இட்லி ரொம்ப சுவையாகவும் இருக்கும், மெதுமெதுப்பாகவும் இருக்கும். இட்லியில பல வகை உண்டுங்க. செட்டிநாடு இட்லி, மங்களூர் இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, ரவா இட்லி, ஜவ்வரிசி இட்லி, சாம்பார் இட்லி, குஷ்பு இட்லி, குட்டி இட்லி, இப்படிட்டு ஏராளமான பெயர்கள்ல இப்ப இட்லியோட வகைகள் உலாவது. வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி சுட்டு மீதமாயிட்டா கவலையப்பட மாட்டாங்க. அதை உடனே பொடி பொடியா அதை தூளாக்கி தாளிச்சு இட்லி பொடி மாஸ் அப்படின்னு மாலை நேரத்துல அதை உணவாக்கிடுவாங்க. சாதாரணமா வீட்டுல சுடுற இட்லியில 4 இட்லியை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு இட்லிக்கு 40 கலோரிகள் கிடைக்கும், 4 இட்லிக்கு 160 கலோரிகள் கிடைக்குது. ஆனா அதனுடைய சைட் டிஷ்லாம் இருக்கு இல்லையா, தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா. அதனால ஒரு இட்லியை சாப்பிடும் போது அதை தொட்டுக்கிற அளவை பொறுத்து குறைந்தபட்சம் ஒரு இட்லிக்கு 80 கலோரிகள்
எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா 2000 கலோரிகள் தேவைப்படுது. இதுல ஒருவேளை உணவாக 4 இட்லியை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 320 கலோரிகள். அதனால எனர்ஜி ஃபுட்டாவோ இட்லி இருக்கு. பொதுவாகவே இட்லி எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான். ஆனா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லியோட ஒரு வடையும் கொண்டு வந்து கொடுப்பார் சர்வர். அதை பல பேர் தவிர்க்கவே முடியாது. ஆனா உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, இதய கோளாறுகள் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வடைக்கு ஆசைப்படவே கூடாது. வடை வச்சாங்கன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அப்பதான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும்.